ஃபர்டைல் ஆர் நாட், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதை நானே எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. என்னமோ டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பாத்துக்கிறாங்க, எனக்கு சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. ஆனா யங் ஜெனரேஷன் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான டெஸ்ட் அவங்களே எக்ஸாமின் பண்ணிக்கிறது. அந்த டெஸ்ட் ரெண்டுமே நார்மலான இடத்துல இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதோட சேர்த்து இன்னும் டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா செமன் அனாலிசிஸ் எந்த லேப்ல கொடுத்தாலும் ஒரு ப்ராப்பரா சர்டிஃபைட் குட் குவாலிட்டி லேப்ல செமன் அனாலிசிஸ் எடுத்து கொடுத்தோம்னா அந்த செமன் பாராமீட்டர்ஸ் எல்லாமே விதின் நார்மல் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. இந்த செமன் அனாலிசிஸ் எப்படி போய் கொடுக்கறது? நான் நார்மலா போலாமா, ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் தான் தேவை அப்படின்னா நீங்க ஒரு யூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க செமன் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபார்மல் ரெக்வசிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க போய் ஒரு லேப்ல போய் செமன் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு அந்த யூராலஜிஸ்ட திருப்பி வந்து கன்சல்ட் பண்ணி இது நார்மலா, இதுக்கு நான் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாதாங்கிறத யோசிக்கலாம். இந்த செமன் அனாலிசிஸ்ல முக்கியமான விஷயம் நம்மளுடைய பாடி வெயிட். நம்ம பாடி வெயிட் கூட 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 செமன் அனாலிசிஸ்ல ப்ராப்ளம்ஸ் கூடிட்டே போகுது. முன்னாடி காலத்துல உடம்புகள் நோஞ்சானா இருந்தோம், இந்த காலத்துல ஹெல்த்தியா இருக்கும் ஒபீஸா இருக்குங்கிறதுனால நிறைய இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டியை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஹெல்த்தியா இருந்தாலே 99% நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்.